கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் வெளிப்படுத்தினல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எதற்காக வருகிறார்? கர்த்தர் இந்த நாளில் அவனுக்கு அவனுடைய கிரியைகளின்படி பலன் அளிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் என்றவுடன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததை, அவரை இன்றும் பாலகனாகவே நாம் நினைத்து அந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலைமையில் இப்படி தான் இருக்கிறது. இயேசுவை பிறந்த ஒரு பாலகனாகவே பார்த்து கொண்டு இன்றைக்கும் கிறிஸ்மஸை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பாலகனாக, மீட்பராக, இரட்சகராக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பிறந்தார். பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் இப்பொழுது வரப்போகிறதோ அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வர இருக்கிறார். இப்பொழுது அவர் பாலகனாக அல்ல, இனி வரப்போகிற இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர்தான் சொல்கிறார், எது என் கூட வருகிறது? அவர்களுடைய கிரியைகளின்படி என்னென்ன செய்திருக்கிறார்களோ அதன்படி நான் கொடுக்குற ரிவார்டு, பலன் என்னோடு கூட வருகிறது. நான் சும்மா வரவில்லை. இந்த உலகத்தில் பூமியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கும்படியாக நான் வருகிறேன். ஒருவேளை ஒரு ப்ரோக்ராம் நடக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு காம்படிஷன் நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நாமும் ஒரு நடிகர்களாய் நடித்து கொண்டு தான் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் பரலோகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் பரலோகம் கவனித்து கொண்டே இருக்கிறது. அங்கே புஸ்தகங்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எழுதப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அதனுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பலனில் எதை நம்ம அனுபவிக்க போகிறோம். இதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்மஸ் காலங்களில் இதை அதிகமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், ரோமர் எழுதின நிருபத்தில் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவன் அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு பதிலளிப்பார். அவனுடைய கிரியையின்படி. திரும்பவும் வேதத்தில் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய கிரியைகளின்படி. வாட் இஸ் கிரியை என்று சொன்னால் என்ன? நடத்தை, நாம் நடந்து கொள்கிற முறைமையின்படி கர்த்தர் நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன். அதுலேருந்து அப்படியே அந்த 6ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 6லேருந்து நீங்கள் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான தண்டனைகளை, 2 விதமான பலனை கர்த்தர் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரம் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மேலே உக்கிர கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேலே உக்கிர கோபாக்கினை வரும். 2ஐயும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம தேவ சமூகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய உக்கிர கோபாக்கினை அந்த நியாய தீர்ப்பில் நம்ம மேலே கடந்து வரும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இப்பொழுது ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் அதை குறித்த ஒரு அந்த எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். பிற்காலத்தில் பின்பு என்ன நடக்கும் என்பதை குறித்து சற்றேனும் அதை குறித்ததான ஒரு அறிவோ, அதை குறித்த பயமில்லாத ஒரு சந்ததியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இதன் மத்தியில் கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் ஜாக்கிரதையாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். நாம் எப்படி வாழ்ந்து வாழுமா? ஒரு நாள் நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது,
நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ரெண்டும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் தெரியுமா? வெளிச்சம் எங்கே இருக்கும்? இருளை அகற்றுவது தான் வெளிச்சம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு மலையில் நல்ல வெளிச்சத்தை ஏற்றி வைத்தால் எங்கே போகணும் மேலே பார்க்கும்போது அந்த வெளிச்சம் நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருளில் இன்றைக்கி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு மக்களுக்கு பாவ இருளில் இன்றைக்கு மக்கள் சூழப்பட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு இருள், வேதம் சொல்வது போல இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பாவம் இன்றைக்கி மலிந்து காணப்படுகிறது. இதுவரை நம்ம கேள்விப்படாத பாவங்கள் எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை வெளிச்சமாக இருக்க விரும்புகிறார். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விதிக்கிறார். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயுவில் பார்க்கிறோம் அல்லவா, 5ஆம் அதிகாரத்தில் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி நம்ம வெளிச்சத்தை காண்பிக்க முடியும்? நம்முடைய நல்ல கிரியைகளை நிமித்தம். ஒரு நல்கிரியைகள் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் எங்கே நம்ம இருந்தாலும் நம்முடைய கிரியைகள் யார் என்பதை நமக்கு அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடும். நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில் அப்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறிவிடுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், எத்தனை ஆண்டவருடைய நாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவர் என்ற பெயரை பெற்றிருக்கிற அத்தனை பேர்கள் இன்றைக்கி அரசாங்க பதவியில் எத்தனை பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லதொரு வேலைகளை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களை சுற்றி உலகம் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்களோ என்ன செய்கிறார்கள்? மற்ற மக்களைப் போல தங்கள் நடத்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவநாமம் தூஷிக்கப்படுவராய் எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் பொய் சாட்சி சொல்கிறவர்களாக வாழ்கிறார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் சரியாக 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ வந்தோம் போனோம் என்று சொல்லி கடமைக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு அல்லவா? இது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஒருவேளை நாம் நினைக்கிறோம் நல்ல லஞ்சம் வாங்கி நல்ல கோடியாக நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம், கவலையே இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் திட்டமாக எச்சரிக்கிறது, அப்படிப்பட்டவருடைய செல்வம் ஒரு நாள் நிலை பெற்று இருக்கவே முடியாது. ஒரு நாளும் அதை நிலை பெற்று இருக்க முடியாது. அது அழிந்தே போகும். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்வதில்லை. ஒரு நாளும் நீதியாய் வாழ்ந்து உண்மையாக நேர்மையாக வேலை செய்து சம்பாத்தியத்துடைய சந்ததியை பாருங்கள். ஒரு நாளும் உடைய சந்ததி பின் சந்ததி அப்பத்துக்காக அவர்கள் குறைபடவே மாட்டார்கள். ஆனால் அதே நேரம் லஞ்சம் வாங்கி அநியாயமாய் பொருள் சேர்த்து மற்றவர்களை வஞ்சித்து ஒருவேளை மற்றவர்களை சொத்தை அபகரித்து தன்னுடைய எல்லை குறிப்பை மாற்றி இப்படி வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் வாழும்போது நன்றாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் அவர்களுக்குள்ள எத்தனை சஞ்சலங்கள் இருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் நோய்வாய்ப்படுகிறார்கள், எத்தனை பேர் பயங்கர கொடியதான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் தெரியுமா? ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போகிறார்கள். ஆனால் நீங்கள் கவனித்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய சந்ததி, அவருடைய பின் சந்ததியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு தலைமுறையில் அது இல்லாமலே பேரே இல்லாமல் போகிற அளவு மாறிவிடும். அதனால் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நாம் செய்ய பழக வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இனி ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுவதும் இல்லை. ஒன்று நம்ம நித்தியத்தில் ஆண்டவரோடு வாழப்போகிறோம், இல்லாவிடார் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நரகத்தில் நம்ம வாழ வேண்டும். அதை தீர்மானிப்பது தான் இங்கே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதை அநேகர் அறியாதபடியினால்தான் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை, நாம் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் நாம் உணர்ந்து வாழ வேண்டிய நொடியாக இருக்கிறது. இங்கே வாழ்கிற ஒரு வாழ்க்கை
நம் பின் வாழ்க்கையை அது தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நல்ல கிரியைகளை செய்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்வதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மேலே தேவனுடைய உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சத்தியம், எது சத்தியம்? வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது, கீழ்ப்படியாமல் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் நம்ம கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு தேவனுடைய உக்கிர கோபாக்கினை நம்ம மேலே ஊற்றப்படும். இன்றைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், இத்தனைலாம் தவறு செய்கிறார்களே, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்கள் என்று சொல்லி அநேக நீதிமான்கள் கூட அப்படிப்பட்ட கேள்வியை அவர்களுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கிறது. நான் நல்ல நீதியாய் வாழ்கிறேன், ஆனால் எனக்கு தானே பிரச்சனை, இங்கே என்ன அநியாயம் செய்கிறாங்க, எத்தனை அக்கிரமம் செய்கிறாங்க, எத்தனை துணிகரமாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய நேரம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவது உண்டு. ஆனால் ஒன்றை மறந்து போய் விடார்கள், அவர் இந்த நாளில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரும் காக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை தான் தேவனுடைய உக்கிர கோபாக்கினைக்கு நம்மை தப்புவித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் ஒரு நாளில் அந்த கிருபை எடுபட்டு போகும். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். அன்றைக்கு அவருடைய உக்கிர கோபாக்கினை வெளிப்படும். என்றைக்குமே ஆண்டவர் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கிறவர் அல்ல. அப்படி தீர்ப்பு கொடுப்பார் என்று சொன்னால், ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பு நம்ம பெற்றிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கி நாம் ஒருவராவது உயிரோடு இருக்கவே முடியாது. ஆனால் அவர் கிருபை நிறைந்த தேவன், நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி அநேக சந்தர்ப்பங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த சந்தர்ப்பங்களை நாம் இழந்து போய் விடுவோம். அதற்கு பிறகு நம்ம திரும்பணும்னு நினச்சா கூட நம்மளால் திரும்ப முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார். அக்கிரமத்தின் அளவு நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் ஒரு எல்லையை அது மீறும்போது, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த இரக்கத்தின் அளவை அது மீறும்போது தேவனுடைய உக்கிர கோபாக்கினை நம்ம மேலே வர ஆரம்பிக்கிறது. அதனால் இன்றைக்கு நம்ம எல்லாம் தவறு செய்கிறோம் என்று தெரிந்தும் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் என்ற நினைப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நீடிய பொறுமை, அவருடைய பொறுமையை நாம் ஒரு நாளும் இந்த நாளில் சோதிக்கவே கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவன், தப்பித்து கொள்ளவே முடியாது. அவருடைய உக்கிர கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. வேதம் திட்டமாய் சொல்கிறது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அநியாயத்திற்கு துணை போய் கொண்டு இருக்கிறாருங்க தெரியுமா? நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் அநியாயத்திற்கு இன்றைக்கு துணை போய் கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம் அல்லவா? வேதனையான காரியம். கர்த்தரை அறிந்த மக்கள் அநியாயத்திற்கு துணை போவது தான் வேதனையான ஒரு காரியம். தேவன் திட்டமாய் எச்சரிக்கிறார், உக்கிர கோபாக்கினை நம் மேல் வரும். அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாய் நாம் நன்மை செய்கிறவர்களாய், சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாய் நாம் மாறும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், யூதா புஸ்தகத்தில் 14-15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு ஒரு முன் அறிவித்தலை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். தேவனாகிய கர்த்தர் வருவார். எதுக்கு வருவார்? தமக்கு விரோதமாய் பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் நிமித்தம் நியாயம் தீர்க்கும்படி அவர் வருகிறார். அவிசுவாசிகளை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் ஏன் வருகிறார் தெரியுமா? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. அவபக்தியான பாவிகள், ஆண்டவரை விசுவாசியாதவர்கள், அவருக்கு விரோதமாய் பேசினவர்கள், அவருக்கு விரோதமாய் கடினப்பட்டவர்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்கிறது.
திரும்பவும் நான் சொல்கிறேன், கிறிஸ்து பிறப்பின் அதே நோக்கத்தில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கிறிஸ்து பாலகனாக பிறந்ததே தான் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்லவா? அவரை சந்திப்பதற்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அந்த நியாய தீர்ப்பில் நம்ம எப்படி நிற்கப் போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் திரும்ப 1000 10,000 தெய்வ தூதர்களோடு அவர் நியாயாதிபதியாய் இறங்கி வரப்போகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் 6:7 பார்க்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான். நம்ம பார்த்தது போல அவனவனுக்குரிய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் அல்லவா? எப்படி பலன் கொடுப்பார்? நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். ஒருவேளை உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான் என்று சொல்லுவாங்க. நம்ம எதை விதைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? ஒருவேளை நம்ம விதைக்கிற விதைகள் தான் நம்முடைய பின் சந்ததிக்கு தான் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நாம் ஆசீர்வாதத்தை நன்மைகளை விதைப்போம் என்று சொன்னால் நம்முடைய பின் சந்ததியார் அதையே தான் அறுப்பார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீமையானதை விதைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பின் சந்ததியார் அந்த தீமையின் பலனை அவங்க அனுபவிப்பார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான். ஒருவேளை நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம், ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதோனி பேசேக் என்கிற ஒரு ராஜாவை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த அதோனி பேசேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது யூதா கோத்திரத்தாரும் சிமியோன் கோத்திரத்தாரும் இணைந்து அந்த அதோனி பேசேக்கு என்ன செஞ்சிருவாங்க? பிடித்து விடுவார்கள். பிடித்து விட்டது மட்டுமல்ல, அந்த காலத்தில் யுத்தத்தில் ராஜாக்களை பிடிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை கொன்று போடுவார்கள். அப்போ அந்த அதோனி பேசேக்கினுடைய காலிலும் கையிலும் உள்ள பெருவிரலை என்ன செஞ்சிருவாங்க? வெட்டி போட்டு விடுவார்கள். வெட்டி போட்டு விட்டார்கள் இந்த அதோனி பேசேக்கு. அப்பொழுது அந்த அதோனி பேசேக்கு சொல்கிறான், நான் எதை செஞ்சேனோ அதை தான் எனக்கும் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். அவன் என்ன செஞ்சானா, 70 ராஜாக்கள் அவருடைய கையும் காலிலையும் உள்ள பெருவிரலை வெட்டி போட்டு விட்டு அவனுடைய பந்தியில் அவங்க நாய்களைப் போல பொறுக்கி தின்னும்படி அவங்க கையும் காலில் உள்ள பெருவிரலை அவன் வெட்டி போட்டானாம். அவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவர்கள் அப்படி, ஏன்னா பெருவிரல் இருந்தால் தான் எல்லாத்தையும் கிரிப்போட பிடிக்க முடியும். அந்த பெருவிரல் இல்லாட்டினா என்ன செய்ய முடியும்? அப்படி சாப்பிடுவதை பார்த்து அவன் ரசிக்கிறது. அதான் அவன் சொல்கிறான், அவனுடைய கை காலுடைய பெருவிரல் வெட்டப்பட்ட போது அவன் சொன்னது இதுதான், நான் எதை விதைத்தேனோ அதை நான் அறுத்தேன், நான் அவர்களுக்கு என்ன செய்தேனோ அதை தான் நான் இப்பொழுது அறுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான். இதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம எதை விதைத்திருக்கிறோம்? நம்முடைய பின் சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாம் நன்மையானதை விதைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நியாய தீர்ப்பில் வேதம் சொல்கிறது, புஸ்தகங்கள் திறக்கப்படும். நாம் செய்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் யாரும் நம்ம பார்க்கலவில்லை என்று சொல்லி. ஒருவேளை மனுஷருக்கு நாம் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. எப்படி இங்கே ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிறது மாதிரி பரலோகம் அத்தனையும், ஒருவேளை உலகத்தில் மனுஷனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கே இவ்வளவு தொழில்நுட்ப அறிவு இருக்கும் என்று சொன்னால், நம்மை படைத்த தேவன் எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்படுகிற அநேக புஸ்தகங்கள் பரலோகத்தில் உண்டு. ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் அதில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த புஸ்தகங்கள் ஒரு நாளில் திறக்கப்படும். அதன்படி தான் மனுஷருக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் பலன் கொடுக்கிறேன், பலன் கொடுக்கிற தேவன் வருகிறார். என்ன பலன்? அன்றைக்கு நம்ம வேதத்தில் வெளிப்படத்தில் பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியானவரின் கோபாக்கினால் வந்து விட்டது, மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று ஒரு சந்தோஷ ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டோம் அல்லவா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது நாம் எந்த நிலையில் இருக்க போகிறோம்? மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கோபாக்கினால் வந்து விட்டது, அதுக்கு முன்பாக எப்படி நிற்கப் போகும் என்று பயந்து நடுங்க போகிறோமா? இல்லாவிட்டால் ஆண்டவரை சந்திப்பதற்கு இந்த நாளில் நம்ம நன்மை செய்தவர்களாய் காணப்படுகிறோமா?
ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவோ என்று வேதம் சொல்கிறது. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்கிறது. அதுதானே காயினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதுவும் எங்கே பார்த்தால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்திற்கும் தூண்டுகோலாய் அமைவது அந்த பொறாமை தான். ஆபேல் காயின் காணிக்கையை பார்க்கிறோம் அல்லவா? ஆபேல் முதல் தரமானவைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்தினான். காயின் காய்கறியில் முதலீட்டவர்களை கொண்டு வந்து செலுத்தினான். ஆனால் ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை என்ன செஞ்சார்? அவர் ஆசீர்வதித்தார். அது நிமித்தம் எனக்கு காயினுக்கு என்ன பொறாமை வந்தது. அவன் முக நாடி வேறுபட்டது என்று வேதம் சொல்கிறது. எரிச்சல் அவனுக்கு உண்டாயிற்று. என்ன செய்தான்? அந்த ஒரு காரியத்து நிமித்தம் ஆபேலை என்ன செஞ்சான்? கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் சொல்ற நிலையற்ற அலைகிற மனுஷனாய் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னை யாராவது கண்டுபிடித்தால் என்னை கொன்று போடுவார்களே, இந்த பூமியில் நான் நிலையற்று அலைகிற மனுஷனாய் மாறிவிட்டேனே என்று சொல்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயினை கொள்கிறவன் மேலே பழி சுமரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபேலினுடைய ரத்தம் பாருங்க, பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. நாம் சிந்துகிற ஒவ்வொரு இரத்த பழிகளும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது அல்லவா? எப்பொழுது நீர் எங்களுக்காக பழி வாங்குவீர் என்று சொல்லி வெளிப்படுத்துதலை பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமத்துக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், அவருடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவரே, பூமியில் அந்த காரியத்தை செய்தவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுப்பீங்க? அப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டவருடைய எண்ணிக்கை நிறைவேறும் வரைக்கும், அந்த எண்ணிக்கை நிறைவேறின பிறகு தான் அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ஒன்றும் வரலன்னொன்னே நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து கொண்டு இருக்கிறார் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி சபைகளில் கூட பாருங்கள், அநேக சபைகளில் இன்றைக்கி புறமதஸ்த நம்மளை பார்க்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாமல் எத்தனை சபைகளில் பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், தேவநாம தூஷிக்கப்படுகிறது அல்லவா? மற்றவர்கள் நம்முடைய சபைகளில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நம்ம நினைக்கிற நம்ம செய்கிறது என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சரியாக தானே செய்கிறேன், நான் நீதியாக தானே செய்கிறேன். சுயநலம், சுயநீதி, அவங்களுக்குன்னே ஒரு நீதி. தேவ நீதி தான் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இதை குறித்து என்ன வைத்திருக்கிறார், வசனம் இந்த காரியத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதன்படி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வெளிப்பட போகிற காலம் சமீபித்து வந்து கொண்டு இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த வார்த்தையை நான் மறந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்மஸ் காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி போகிற நாம் இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டு கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்டு எடுக்கும்படியாய் உங்கள் சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்தரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு அந்த அன்பை புறக்கணித்து விட்டு அந்த அன்புக்கு விரோதமாய் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கிருபையாக எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களாய். வேதத்தில் பார்க்கிறோம், தாவீது எழுதுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்போ தொடரும்? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் முன் செல்லும்போது, அவர் வழியில் நம்ம நடக்கும்போது நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் அளிக்கிற பலனிலும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் நம்ம தேவனை சந்திக்க வேண்டியது அவசியம். அவர் சீக்கிரமாய் 2வது முறையாக வர இருக்கிறார். இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் அதை தான் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது 2 தூதர்கள் வந்து சொன்னாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அந்த வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது.
அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். தமது ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால் அவருடைய கோபாக்கினைக்கு முன்பாக நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பலன் அது எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாய், சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாய் வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. சத்தியம் என்பது இந்த வேத வசனம், இயேசுவை வெளிப்படுத்துகிறது இந்த வேத வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்றி விடுவார். அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எங்களுக்கு பலன் கொடுக்க வருகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதே வேளையில் அப்பா, நாங்கள் எந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் நிர்ணயிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாய், சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இல்லாவிட்டால் துணிந்து ஆண்டவரே அக்கிரமத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, தீமை என்று தெரிந்தும் அதை நாங்கள் விருப்பமாய் செய்து கொண்டிருக்கிறோமா, ஒரு விசை எங்களுக்கு அதை உணர்த்துங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த வார்த்தை பொய் சொல்லாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்கிறதே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை எங்கள் சந்ததிகளுக்காக விதைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே? நன்மையானதை விதைக்கிறோமா, அல்லாவிட்டால் தீமையானதை விதைத்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கே நாங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப, அந்த மனம் திரும்புவதை ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்படுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையானதாக மாறட்டும் ஆண்டவரே. தீமையான காரியங்கள் என்னால் விட்டு விட முடியவில்லையே என்று சொல்லப்படுகிற காரியத்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உம்மை சந்திப்பதற்கு சீக்கிரமாய் வருகிறவரை தைரியமாய் சந்திக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஒவ்வொருவருக்கும் இதை உணர்த்தட்டும் ஆண்டவரே. பாலகனாய் பிறந்த கிறிஸ்துவை அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.